எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறது, ஒரு ஃபேக் நம்பர் கிரியேட் பண்ணி அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி எப்படி ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முடிச்சா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் நம்பர் கிரியேட் பண்ணுறது, அதாவது நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்குள்ளே போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வெப்சைட்டோட யூஸ் பண்ணும்போது அந்த வெப்சைட் வந்து உங்களை சைன் அப் பண்ண சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா கன்ஃபார்ம் நீங்கள் சைன் அப் பண்ணால் தான் அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம அதாவது அந்த வெப்சைட் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விஷயத்தை வந்து சீக்ரெட்டாக வச்சுப்பாங்க, உங்களோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக வச்சுப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபேக் நம்பர் கொடுத்து அந்த ஃபேக் நம்பர் மூலிமா அந்த ஓடிபி எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் என்டர் பண்ணி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ அந்த ஃபேக் நம்பர் எப்படி ஜெனரேட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 2 வழிகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். இன்னொன்று வந்து ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். அதாவது ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக, அதாவது நீங்கள் மற்ற கண்ட்ரி நம்பர்ஸ் அதாவது நீங்கள் விபிஎன்லாம் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து வேறு கண்ட்ரியோட சர்வரை தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவீங்க இல்லையா. அதே விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பண்ணணும். நீங்கள் வேறு கண்ட்ரியோட ஒரு நம்பர், அதாவது நார்மலி டெலிஃபோன் நம்பர் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ வேறு கண்ட்ரியோட ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும். பட் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆப் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஆப் தான். ஸோ இதை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நம்பர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரே நேரத்தில் 4-5 நம்பர் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கிடைக்காது. ஒரே நேரத்தில் நீங்கள் ஒரு நம்பர் தான் மேக்ஸிமம் நீங்கள் ட்ரை பண்ணாமல் அந்த ஒரு நம்பர் உங்களுக்கு கிடச்சிரும். அதை கிடைச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த நம்பரை வந்து அந்த வெப்சைட்டில் என்டர் பண்ணி நீங்கள் உள்ளே போய் ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி. எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறது, ஃபேக் நம்பர் எப்படி கிரியேட் பண்ணுறதுனா நீங்கள் வந்து ஒரு ஆப் மூலிமா கிரியேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்குது, வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ வெப்சைட் தான். ஸோ அந்த வெப்சைட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கண்ட்ரி நம்பர் வேணும், ஸோ எந்தெந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த கண்ட்ரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த கண்ட்ரி நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு வந்து சில ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4-5 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காமிப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச நம்பரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி வந்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிடும். அதாவது ஃப்ரீயாகவே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட் வந்து அப்படி கிடையாது, நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஜெனரேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அந்த நம்பரை வந்து அந்த வெப்சைட், அதாவது நீங்கள் எந்த இடத்துல போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ இந்த நம்பர்லாம் நம்ம கிரியேட் பண்ணுறப்ப இந்த நம்பர் வந்து எப்படி நம்மளுக்கு ஓடிபி வரும் அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து அந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன்லேயே வச்சிருக்கணும். ஓப்பனில் வச்சிருக்கணும் அப்படின்னா அது ஓடிபி வர வரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஓப்பன் வச்சிருக்கணும். இதுவே ஒரு ஆப் அப்படின்னா அந்த ஆப்பை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சிருக்கணும். ஆப்பை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நம்பர் வந்து பர்மனெண்ட்டாகவே தான் இருக்கும். ஸோ அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகாது. அதே மாதிரி எந்த வித கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வராது. இந்த மாதிரி நம்பர்லாம் மேபி கால்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி விபிஎன் யூஸ் பண்ணியிருந்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிறது. ஒரு நம்பரை ஃப்ரீயாக வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் மட்டும், இந்த வெப்சைட் மட்டும் கிடையாது, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட் இருக்குது. அதே மாதிரி ஆப்ஸும் சில ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நம்பரை ஃப்ரீயாக வாங்குறதுக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக வாங்குறது, அதே மாதிரி செகண்ட் டைம் தேர்ட் டைம்லாம் உங்களால் ஃப்ரீயாக வாங்க முடியாத மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் டைம், அதாவது ஒரு டைம் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃப்ரீயாக வாங்கி பார்த்துக்கலாம். நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மட்டும் தான் அந்த நம்பரை யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வாட்ஸ்அப்புக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை யூஸ் பண்ணலாம். அதாவது வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பர் போட விரும்பலைன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து என்னென்னா ப்ராங்க் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்பரை யூஸ் பண்ணலாம். இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் போட்டு அதுக்கான ஓடிபி வரும் இல்லையா, அந்த ஓடிபியை போட்டிங்க அப்படின்னா இந்த நம்பரில் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். அதாவது இதான் வந்து பார்த்தா ஃபேக் நம்பர்ஸ். உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்பேம் நம்பர்ஸ்லேருந்து மெசேஜ் வந்துருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க. ஃபேக் கண்ட்ரிலேருந்து வேறு ஒரு கண்ட்ரியோட நம்பர் சர்வர் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் நம்பரை கிரியேட் பண்ணவும் முடியும். அதே மாதிரி ஃபேக் நம்பரை யூஸ் பண்ணவும் முடியும். வீடியோவில் தான். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.